பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 37ஆம் சங்கீதத்தினுடைய 10ஆம் வசனம். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே தேவன் இந்த வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரம்தான், துன்மார்க்கன் இரான். உங்களுக்கு விரோதமாக எந்த துன்மார்க்கம் செய்கிற ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிறாங்களோ, அதை நினைச்சு நீங்க தேவ சமூகத்திலே போய் கதறி, இதிலிருந்து எனக்கு என்றைக்கு ஒரு போராட்டம், இந்த போராட்டம் எனக்கு என்றைக்கு முடியும், இந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில என்றைக்கு எப்படிப்பட்டதான சூழ்நிலைமையில மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க ஒருவேளை நின்று கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இன்னும் கொஞ்ச நேரம்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல துன்மார்க்கன் இருக்க போவது கிடையாது. அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. நீங்க தேடி கூட பார்த்துக்கங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்பின துன்மார்க்கன் இல்லை. துன்மார்க்கன் செய்கிறவன் இனி உங்க வாழ்க்கைக்குள்ள இல்லை, இனி உங்கள் எல்லைகளுக்குள்ள இல்லை, இனி உங்க வாழ்க்கைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் தேவன் உங்களோட கூட இருந்து உங்களை தேவன் நடத்த போகிறார். நீங்க எத்தனை நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல கதறி இருப்பீங்க, எத்தனை நாள் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க போராடி இருப்பீங்க. ஆண்டவரே, எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்து விட்டால், இந்த துன்மார்க்கம் செய்கிற மனிதர்களிடத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைத்து விட்டால், இந்த பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைத்து விட்டால் நலமா இருக்கும். நான் சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு நான் இருந்துக்கிடுவேனே. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை நீங்க கதறிக்கொண்டு இருப்பீங்கன்னா, பரலோகத்தின் தேவன் என்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நேரம்தான், துன்மார்க்கனுடைய முடிவு நெருங்கி விட்டது. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு நெருங்கி விட்டது. அந்த போராட்டம் முடிவடைகிற நேரம் வந்துவிட்டது. அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிற நேரம் வந்துவிட்டது. நீங்கள் மனமகிழ்ச்சியை பார்க்க போகிற நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை முடக்குவேன் என்று சொல்லுகிற ஜனங்கள் நீங்க தேடி பார்த்தா கூட அவங்க இருக்க மாட்டாங்க. தேடி கூட பார்த்துக்க, அதான் என்ன சொல்ல, அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. நீங்க தேடி கூட பார்த்துக்கங்க, போய் கேட்டு கூட வாங்க, விசாரிச்சுட்டு கூட வாங்க, அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் தேவன் உங்களோட இருக்கிறார். தேவன் உங்களோட இருக்கிறார். நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால இனி துன்மார்க்கன் உங்க வாழ்க்கையில் இல்லை. அந்த துன்மார்க்கமான கிரியைகளை முறியடிக்கிறதற்கு தேவன் உங்களோட இருக்கிறார். அதனால இன்னும் கொஞ்ச நேரம்தான். இவ்வளவு நாள் காத்திருந்துட்டீங்க, இவ்வளவு நாளா போராடிட்டீங்க, இவ்வளவு நாளா சகிச்சிட்டீங்க. இன்னும் ஆண்டவர் சொல்றார், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த துன்மார்க்கனுடைய மொத்த கிரியைகளும் நொறுங்க போகிறது. அவனுடைய கிரியைகள் நொறுங்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க தேவனுக்குள்ளாக எழும்ப ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களோடு இருக்கிற தேவன் உங்களுக்காக பரிந்து பேசுவார். உங்களுக்காக தேவன் வழக்காடுவார். எல்லா காரியத்தையும் தேவன் உங்களுக்காக செய்து உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நீங்கள் நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இத ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஐயா, இன்னும் கொஞ்ச நேரம்தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு துன்மார்க்கன் செய்தவனை நீங்க தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டாங்க. அப்படி ஆண்டவர் ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு நிலைமையில ஆண்டவர் உங்களை வைக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும்போது அந்த பாதையின் வேதனையில போகிறவங்களுக்கு இருதயம் ஆறுதல் உண்டாகும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எந்த துன்மார்க்கமான காரியங்களை, எந்த துன்மார்க்கனை உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நேரம்தான், துன்மார்க்கன் இருக்க மாட்டான். அவனுடைய கிரியைகள் எல்லாமே ஒளிந்து போகும். அவனுடைய கிரியைகள் எல்லாமே நொறுக்கப்பட்டு போகும். அவனுடைய கிரியைகள் எல்லாமே நொறுங்கி போகும். உங்களை தேவன் வாழ்ந்திருக்க செய்வார். உங்களை தேவன் நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமாக இருக்க போகிறது. ஏனென்றால் உங்க வாழ்க்கையில இனி துன்மார்க்கம் செய்கிறவன் இல்லை. அதை தேவனே உங்களை விட்டு நீக்கி உங்களை ஒரு சமாதானமான எல்லைகளுக்குள்ள வைக்க போகிறார். அதனால கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஆண்டவர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் முடிக்க போகிறார். அது முடிகிற பொழுது உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியின் சத்தம்
உங்கள் குடும்பங்களுக்குள்ளாக கேட்கும். ஒரு ஆசீர்வாதமான நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் துன்மார்க்கன் இல்லை. அதை தேடி பார்த்தா கூட அவன் ஸ்தானத்தை உற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். அப்படிப்பட்டதாக தேவன் உங்களை நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இம்மட்டுமாய் எங்களை ஆளுகை செய்து நடத்தி கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இம்மட்டும் உடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தி அபிஷேகித்து கர்த்தர் நடத்தி வந்தீரே, அதே போல இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு விரோதமான துன்மார்க்கன் இல்லை. அவன் ஸ்தானம் எங்கேயும் நாங்கள் தேடி பார்த்தால் கூட நாங்கள் அதை காணாதபடிக்கு என் தேவன் அந்த துன்மார்க்கமான கிரியைகளை, இந்த துன்மார்க்கத்தை எங்களை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்தி ஒரு சமாதானம், மனமகிழ்ச்சியும், அமைதலுள்ள இடங்களுக்குள்ளாக கர்த்தர் எங்களை உலாவ பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட கிருபைகளை, அப்படிப்பட்ட இரக்கத்தை, அப்படிப்பட்ட தயவை பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு நீங்க கொடுத்து வழிநடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். உங்க பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.